ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு நான் உங்கள் அசார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கண்ட்ரோலர் வந்து ஹை வோல்டேஜ்னு காமிச்சிது. அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்ட்ரோலர் வந்து போருக்கான கண்ட்ரோலரு. டைமிங் ஓடிட்டுருக்கு, ஆன் ஆக போகுது. ஹை வோல்டேஜ்னு காட்டினா ட்ரிப் ஆகிடணும். ஆனால் இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகாமல் ஆன் ஆகிட்டுருக்கு. 612 வோல்ட்டு காமிக்குது. 6.2 ஆம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் 3 ஃபேஸ் ஸ்டார்ட்ரு. அதுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் கண்ட்ரோலரை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ கூட இது வந்து நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. 200 தான் வோல்டேஜ் காட்டணும். ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. செட்டிங்ஸ்குள்ளார போகலாம். சைடில் ஆஃப் பண்ணிட்டு சென்டரை அழுத்தி பிடிச்சிட்டு ஆன் பண்ணோம்னா ஓஎல்ஏன்னு வரும். ஓவர்லோடு 8 ஆம்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரைரன் வந்து 5 ஆம்ஸ் வச்சுருக்காங்க. பவர் ஆன் டிலே 30 செகண்ட் வச்சுருக்காங்க. 0 ஆம்ஸ் டைமர் வந்து 0 வச்சுருக்காங்க. இது வந்து ட்ரைரன் ரீஸ்டார்ட் டைமரு. தண்ணி இல்லைன்னா 30 நிமிஷம் கழித்து போரில் தண்ணி இல்லைன்னா ஆன் ஆகிற மாதிரி. ஹை வோல்டேஜ் 600 சம்திங் காமிச்சிது. அதை தான் சரி பண்ண போகிறோம். வோல்டேஜை குறைக்க முடியுதான்னு பார்க்கலாம். சிஏவிங்கிறது வோல்டேஜை குறைக்கிறது. இது டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணோம்னா குறைஞ்சிட்டே வரும். இதில் குறைக்க வோல்டேஜ் கம்மியாக காமிக்கும். யூனிட்டில் 600 காட்டுறது நம்மளுக்கு வந்து 200குள்ளே தான் காமிக்கணும். யூனிட்லாம் குறைச்சி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் நேச்சுரோபர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டக்கோயில் பக்கத்தில் இருக்க ஏரியா. இதுதான் நம்ம கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 2018 N18H போட்டுருக்காரு. 2018 மாடல். 8 வருஷம் ஓடிடுச்சு. நம்ம ஒரு சர்வீஸ் கற்றுன்னு தான் போயிடுச்சு. பார்ப்போம். இப்போ ஒரு 275 குறைக்கிறேன். 700 வைக்கிறேன். வோல்டேஜ் குறைச்சி வச்சுருக்கேன். பார்ப்போம் இப்போ எவ்வளோ வோல்டேஜ் காமிக்குதுன்னு பார்ப்போம். லோ வோல்டேஜ் காட்டுது. 165 சரி, 165 காட்டுது லோ வோல்டேஜ்னு. அதை கூட்டுவோம். கூட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 700 வச்சதை நான் 800 குறைக்கிறேன். கேலிப்ரேஷன் வோல்டேஜுக்கு. வோல்டேஜ் தப்பாக காட்டினா இதை கொஞ்சம் கூட்டி குறைச்சி வச்சோம்னா வோல்டேஜ் கரெக்டாக காமிக்கும். இது கேலிப்ரேஷன் ஆம்ஸ் கரெக்டாக தான் காமிச்சிருக்கு. அதனால் அதை எதுவும் பண்ண தேவையில்லை. வோல்டேஜ் மட்டும் கேலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ லோ வோல்டேஜ்னு காமிக்காமல் கரெக்டாக ஆன் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். அதாவது அந்த செட்டிங்ஸ்லாம் இப்போ டைமர் ஓட ஆரம்பிச்சு 30 செகண்ட் டைம் ஓடும். டைம் ஓடி கொஞ்சம் டைம் இருக்குது. 2 செகண்ட் தான் இருக்குது. கரெக்டாக ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வோல்டேஜ் வந்து 420 காட்டுது. 6.2 ஆம்ஸ் காட்டுது. ஆக்சுவலாக மீட்டரில் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்ப்போம்.
டிஸ்பிளேல காட்டினப்ப நமக்கு 498 காமிச்சிச்சு. இது யூனிட்குள்ளே இருக்கிற போர்டில் ப்ராப்ளம். கம்பெனிக்கே கழட்டி சர்வீஸ் கழிச்சு விட்டுருலாங்க. அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக் வேலை செய்யணும்னு சொன்னாங்க. டேங்க்கில் தண்ணி நிறைஞ்சா கட் ஆஃப் ஆகிறதுக்காக வச்சுருந்தது. வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்னே காமிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து கேலிப்ரேஷன் பண்ணாலுமே வோல்டேஜ் வந்து அதிகமாக தான் காமிச்சிச்சு. அதனால அதை ரிமூவ் பண்ணி என்ன ஐசி போயிருக்குன்னு பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு சர்வீஸ் வச்சு விட்டோம். அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒர்க் முடிஞ்சிச்சு. பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு சர்வீஸில் ஆட்டோமேஷன் ஒர்க்கில் பார்க்கலாம். Until then, bye from Azhar.